துபாயில சுத்தி பார்க்கறதுக்கு என்ட்ரி ஃப்ரீயோட ஒரு நல்ல ஸ்பாட் வேணும்னா, இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மால். இங்க கார் ரேஸ் எல்லாம் கூட நடக்குது. இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா, ஈவினிங்ல போனா ரொம்ப நல்லாருக்கும். என்ட்ரி ஃப்ரீ தான். ஆனா பசங்க விளையாடுற ஒண்ணுத்துக்கும் நீங்க தனியா பே பண்ணணும். இங்க பசங்க விளையாடுறதுக்கு வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் பிளேயிங் ஏரியால எலக்ட்ரிக் காரு, பஸ்ஸு, அடுத்தது ட்ரெயினு இதெல்லாம் நீங்க பசங்கள இங்க விளையாட விட்டுட்டு, மால்லயுமே போய் நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த மாலுமே நல்ல பெரிய மாலு தான். இங்கே உள்ளேயுமே உங்களுக்கு ஃபன் சிட்டி இருக்குது. அங்கேயும் நீங்கள் பசங்களை விளையாட விட்டுக்கலாம். மால்லையுமே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்களை நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நீங்கள் இங்கே வாங்கலாம். பார்ட்டி ஹாலும் அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா பார்ட்டி எதுவும் பண்ணணுன்னா இங்கே கூட நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோட்டோ ஷூட்டுக்குமே இது ஒரு பக்காவான ஏரியான்னு நான் சொல்லுவேன். புதுசாக கல்யாணம் ஆனவங்க கப்புள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கணுன்னா இந்த இடத்துக்கு வாங்க. கல்யாணம் ஆக போகிற மாப்பிள்ளையாக இருந்தீங்கன்னா பேக்ரவுண்டோடு கொடுக்கணுன்னா இந்த ஏரியா ஒரு சூப்பரான ஏரியா. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிட்ஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைமு, கிளாஸ் பெயிண்டிங், ஆர்ட்டு இது எல்லாமே நிறையா இருக்குது. குழந்தைங்க தங்களோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்கும். 10 above உள்ள குழந்தைங்களுக்கு பெரிய பெரிய ரெய்டெல்லாம் கூட இருக்குது. பசங்க அதையும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இடத்துலலாம் நமக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இல்லாமல் இருக்கும். இந்த பாசிமணி, ஊசிமணி இந்த ஐட்டம்லாமும் இங்கே இருக்குது. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. நீங்கள் பேசி வாங்குறதுல தான் இருக்குது. ஈவினிங் டயத்தில் இங்கே வந்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக அந்த மைல்டான காற்றுக்கு அடுத்தது போட்டிங் ஃபெசிலிட்டிலாம் கூட இருக்குது. ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. நீங்கள் அப்படியே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ரிலாக்ஸாக போகலாம். அங்கே நடக்கிற மியூசிக்கல் ஷோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணினேன். இந்த மாதிரி ஸ்பாட்டெல்லாம் வேணும்னாலும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க.